மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க இருக்கிறோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும். Gospel according to Saint Matthew, chapter 15, verses from 21 to 28. Matthew 15, 21 to 28. மத்தேயு 15, 21 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பின்பு இயேசு அவரிடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டார். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாரே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய் குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆயினும் நாய் குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். உட்காருங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். Today we are going to see a Gentile woman's great faith. ஒரு புறஜாதி பெண்ணின் மகா பெரிய விசுவாசத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனத்தின்படி நாம் அறிவோம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஓ, thank you Jesus. எபிரேயர் 12:1-2 வாசிக்கிறோம். இயேசு யாரு? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். இன்றைக்கு நாம் ஒரு புற தேசத்தாருடைய விசுவாசத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது நாம் பார்க்கிற காரியம் என்னவென்றால், பின்பு இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். இயேசு எங்கிருந்து புறப்பட்டார்? பின்பு இயேசு அப்படின்ற வார்த்தை. பின்பு இயேசு என்ன அர்த்தம்? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி? இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும்
வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளையே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்று சொன்ன பின்பு, அந்த பின்பு என்கிற வார்த்தைக்கு விளக்கம். இத சொன்ன பின்பு இயேசு என்ன பண்ணாரு? அவ்விடம் விட்டு, அவ்விடம் விட்டு என்ன அர்த்தம்? கனசரேத்து நாட்டை விட்டு, கனசரேத்து நாட்டை விட்டு அவர் எங்கே சென்றார்? தீரு சீதோன் பட்டணங்களின் திசைக்கு போனார். கர்த்தருக்குள்ளே இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற நீங்கள் எல்லாரும் இயேசுனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம், ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. நீங்க இந்த 9 மணிக்கு வராம சில பேர் லேட்டா கூட வந்திருக்கீங்க. ஆனாலும் இயேசு வந்து 9 மணியிலிருந்து இங்க இருக்கிறாங்க. He is right from 9 o'clock, even before 9 o'clock. காரணம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும். பிரச்சனைக்கு ஒரே வழி, மகா பெரிய விசுவாசம். ஆகவே கர்த்தருக்குள் இயேசு கிறிஸ்து எங்க வந்தாரு? தீரு சீதோன் பட்டணங்களின் திசைக்கு வந்தார். நீங்க வீட்டுல போய் மார்க் 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இதே சம்பவம் அங்கேயும் சொல்லப்படும். அங்க நீங்க பாத்தீங்கன்னா இயேசு வந்து ஓய்வு எடுக்கலான்னு பாருங்க. மார்க் 7ஆம் அதிகாரம். அல்லேலூயா, ஆமென். பின்பு அவர் எழுந்து 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்கக்கூடாது. இயேசு எங்க போனாலும் அவரால் மறைவா இருக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? யோவான் 8:12 பிரகாரம் இயேசு கிறிஸ்து தான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறார். இந்த ஒளியை மறைக்கிறதுக்கு எந்த இருந்தும் முடியாது. அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் தீரு சீதோன் பட்டணத்துக்கு போனார் பார்க்கும்போது கொஞ்சம் மறைவா இருக்கிறது, கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறதுக்கு போனார். ஆனா இயேசு கிறிஸ்து விருதாவாக எந்த இடத்துக்கும் போனதே. அல்லேலூயா. ஏன்னா நம்ம மத்தேயு 20:28 வாசிக்கிறோம், மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்யவும். அதுக்கப்புறம் என்ன வாசிக்கிறோம்? வாசிக்கிற வசனத்தை மத்தேயு 20:28 வாசிங்க. அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளபடி வராமல் ஊழியம் செய்யவும், ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்யவும், அநேகரை மீட்கும் பொருளாக தம் ஜீவனை கொடுக்கவும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆகவே இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார்? 1 தீமோத்தேயு 1:15 என்ன வாசிக்கிறோம்? பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரம். இயேசு எதற்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்க. அல்லேலூயா, ஆமென். ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனா இயேசு கிறிஸ்து முக்கியமா வந்த நோக்கம் என்ன தெரியுங்களா? காணாமல் போன இஸ்ரவேல் அண்டைக்கே இயேசு வந்தார். வேதத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு
10ஆம் அதிகாரத்துல ஆமென் 6ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு போங்கள். ஆகவே இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஏன்னா ஆதியாகமம் 12:2 என்ன வாசிக்கிறோம்? தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாரு? நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆகவே ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேலுக்கு தான் ஆசீர்வாதம் என்று சொல்லி பரலோகம் தீர்மானித்து இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினார். ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், மத்தேயு 15ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து தீரு சீதோன் பட்டணங்களின் திசைக்கு போனார். அல்லேலூயா, ஆமென். போன உடனே மார்க்கு 7ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், ஆமென், அல்லேலூயா. மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் பார்த்து அவர் சொன்ன ஒரு அன்பான வார்த்தை என்னவென்றால், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 30 வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மக்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுவேன். அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, அந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ இந்த கானானிய ஸ்திரீயை போல மன பாரத்தோடு, மன கவலையோடு, மன சஞ்சலத்தோடு, மன வேதனையோடு இந்த ஆராதனைக்கு நீ வந்திருக்கிறாய். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷனுக்குள்ளே இருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறபடியால் ஒரு யாரும் மற்றவர்களை குறித்து இயேசுவிடத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு யோவான் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளை, நீ இன்றைக்கு வர வேண்டிய இடம் ஒன்று. என்ன இடத்துல வரணும்? இயேசு இருக்கிற இடத்துக்கு நீ வர வேண்டும். இல்லாவிட்டால் இயேசு எனக்கு வேணும், இயேசுவை நான் நேசிக்கிறேன், இயேசுவை தவிர எனக்கு யாருமே இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா உடனே இயேசு நீ இருக்கிற இடத்துக்கு வருவார். அல்லேலூயா, ஆமென். உன்னை தேடி அவர், ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது, எப்பொழுது இயேசு எப்பொழுது உனக்கு வாய்ப்பை கொடுக்கிறாரோ அப்பொழுது நீ என்ன பண்ணணும்? அந்த வாய்ப்பை, அந்த சாக்கியத்தை நீ பயன்படுத்தணும். அவன் என்ன பண்ணா? உடனே அவன் என்ன செய்தான்? கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்தார். அல்லேலூயா. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிக்க, யோவான் 6 வெறும்
எடுத்து வாசிங்க, பாருங்க, வசனத்தை பாருங்க தம்பி. அல்லேலூயா. யோவான் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிப்பாங்க. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இன்னைக்கு நீ யாரா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, படித்தவனா இருந்தாலும் சரி, படிக்காதவனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, நீ இயேசு இடத்துல வருவாயா? நீ வந்தால் அவர் உன்னை புறம்பே தள்ள மாட்டார். அல்லேலூயா. ஆமென். ஓ thank you Jesus. praise the Lord. கர்த்தர் பாருங்க, ஒரு இளைய குமாரன் அழுக்கான கந்தையோடு தகப்பன் என்ன பண்ணாரு? அவன் தூரத்திலிருந்து வரும்பொழுது அவனிடமாய் ஓடி அவனை கட்டி அணைத்து அவனை முத்தம் கொடுத்தார். இதுதான் அப்பாவுடைய அன்பு. கர்த்தருடைய பிள்ளையை கானானிய ஸ்திரீ என்ன செய்தாள்? அவரிடத்தில் வந்தார். இன்னைக்கு நீ யாரிடத்துல வரணும்? உன் எல்லா தேவைகளுக்கும், உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களுக்கும், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் மனுஷரிடத்துல போகாத, இயேசு இடத்துல வா. இயேசு இடத்துல வா. அருமையான சகோதரனே, இயேசு இடத்துல வா. அருமையான சகோதரி, இயேசு இடத்துல வா. நீ மனுஷன் போனா ஏமாந்து விடுவார். மனுஷர் உனக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய மாட்டாங்க. கர்த்தரை நம்பு. அதனாலதான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்ற 17ஆம் அதிகாரத்துல அவர் மிக ஆணித்தனமான வார்த்தையை சொல்றாரு. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பார். அல்லேலூயா. ஆமென். மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புய பலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்றார். ஆனா 7ஆம் வசனத்துல எரேமியா 17:7 கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ எங்க வரணும்? இயேசு இடத்துல வரணும். இயேசு இடத்துல வந்த உடனே என்ன செய்ய? இயேசு இடத்துல வந்த உடனே என்ன செய்ய? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு, இயேசுவுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆமென். பிலிப்பியர் 4:6-7. ஆகிய கர்த்தருடைய பிள்ளையை இயேசு இடத்துல வந்தவுடனே இந்த ஸ்திரீ, இந்த பெண் என்ன செய்தாள்? அவள் என்ன செய்தாள்? ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஸ்திரீ ஒரு புற தேசத்தார். மார்க் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த பெண் ஒரு கிரேக்க ஸ்திரீ. கிரேக்கர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஞானத்தை தேடுகிறவர். ஆனால் இயேசுதான் யாரு? ஞானம். ஆமென். ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, அவர் எப்படி என்ன பண்றா? இயேசு இடத்துல அவர் என்ன பண்றா? சொல்லுங்க. அவர் என்ன செய்யறா? ஆண்டவரே, சொல்லுங்க. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை கர்த்தர்
சொல்லி அவன் என்ன பண்ணா சொல்லுங்க, எனக்கு இறங்கும் என்று சொல்லி என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய பிள்ளையே, நீ எப்பொழுதெல்லாம் இயேசுடைய சமூகத்துக்குள்ள வருகிறாயோ நீ எப்படி வரணும் தெரியுமா? திறக்கப்பட்ட இருதயத்தோடு, ஒளிவு மறைவு இல்லாத இருதயத்தோடு. உன் வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை கர்த்தருக்கு மறைக்காம நீ நேர்மையான உள்ளத்தோடு வருவாயானால் இன்றைக்கு கர்த்தர் இப்பொழுதே உனக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. இவர் சொல்றா, என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில பிசாசின் தொல்லைகள் உண்டா? பிசாசு உனக்கு வேதனை கொடுக்கிறானா? யோவான் 10:10 வாசிக்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். திருடன் யாரு? சாத்தான். இன்றைக்கு உனக்கு மனசுல சமாதானம் இல்லையா? உனக்கு மனசுல சந்தோஷம் இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துல சுற்றி 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 ஊழியம் பண்ணார் தெரியுங்களா? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் தேவன் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் சுற்றித்திருந்தது நன்மை செய்கிறதற்காகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்கும்படியாகதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சுற்றித்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறார். தாயினுடைய கண்ணீர், தாயினுடைய வேதனை, எத்தனை ஆண்டுகள் இந்த தொல்லையோ நமக்கு தெரியும். இரவெல்லாம் பிசாசினால் வேதனைப்படும் போது அந்த வேதனைக்கு தீரு சீரோன் பட்டணங்கள்ல ஒரு தீர்வு கிடைக்கல. எந்த மருத்துவமனையும் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியல. மருந்துகள் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அமையல. பணம் செலவழித்தும் பயனில்லாமல் போய்விட்டது. மந்திரக்காரர்கள் போனார், அங்கேயும் இல்லை என்கிற பதில் வந்துவிட்டது. காரணம் என்றால் இந்த மகளுக்குள்ளே இருந்தது பிசாசான. கர்த்தருடைய பிள்ளையே, பிசாசானவன் உன் வாழ்க்கையை கெடுக்கிறவன், உன்னை அழிக்கிறவன், உன்னை திருடுகிறவன், உன்னை அழிக்கிறவன், உன்னை கொல்லுகிறவன். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொன்னார்? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொன்னார். கர்த்தருடைய அவள் என்ன செய்தார்? கூப்பிட்டார். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு நீ இயேசுவை நோக்கி கூப்பிடுவாய். கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார்.
நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கர்த்தருக்குள்ளே இந்த பெண்ணை பார்த்து இயேசு உடனடியா என்ன செய்யல? ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை. ஆனா இந்த பெண்ணுக்குள்ள என்ன இருந்தது? விசுவாசம். அல்லேலூயா அல்லேலூயா. என்ன விசுவாசம்? இயேசுவிடத்தில் வருவதற்கு அவருக்கு விசுவாசம். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறேன், இந்த பெண்ணை போல இயேசுவிடத்தில் வருவதற்கு உனக்கு விசுவாசம் இருக்குதா? இயேசுவிடத்தில் வருவதற்கு இயேசு ஒரு ஆண், இவன் ஒரு பெண். அந்த நாட்கள்ல ஆண்களுக்கு முன்பாக பெண்கள் வரமாட்டார். ஆனால் இவளுக்கு என்ன இல்லை? பயம் இல்லை. ஏன் பயம் இல்லை? எபிரேயர் 13:6 என்ன வாசிக்கிறோம்? அதனால நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய தயக்கங்கள், நம்முடைய தாமதங்கள் மற்றும் நம்முடைய கவலைகளை கர்த்தருக்கு கீழ்ப்படிதலுக்கு நேராக திருப்புவோம். நம்முடைய கவலைகளை, நம்முடைய தயக்கங்களை, நம்முடைய தாமதங்களை கர்த்தருக்கு கீழ்ப்படிதலுக்கு நேராக திருப்புவோம். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவர்? தம்மை தரவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. அப்போஸ்தலர் 17:27-28 வாசம். ஆகவே முதலாவது நம்ம பார்க்கிறோம், அவளுடைய மிகப்பெரிய விசுவாசத்தை பற்றி கடைசியில் நம்ம பார்ப்போம். ஆனா அவளுக்குள்ள என்ன விசுவாசம் இருந்துச்சு? இயேசுவிடத்துல வருவதற்கு விசுவாசம். இப்ப இந்த 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இயேசுவிடத்துல உதவியை கேட்பதற்கு அவளுக்கு விசுவாசம். இயேசுவிடத்துல உதவியை கேட்பதற்கு அவளுக்கு என்ன இருந்துச்சு? இன்னைக்கு நம்ம மனுஷரை தேடி போய் உதவிகளை கேட்கிறோம். ஆனா இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை பாருங்க, இவள் யாரிடத்துல உதவி கேட்கிறார்? இயேசு. காரணம் என்ன? அவளுக்குள்ள இருந்துச்சு விசுவாசம். ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. யாருக்காக? தன்னுடைய மகள். எப்படி இந்த விசுவாசம் வந்துச்சு? அவ என்ன பண்ணா? மகனுடைய வேதனை, மகனுடைய தொல்லை, மகனுடைய கஷ்டம் என்னுடைய கஷ்டம். ஆகவே அவ என்ன பண்ணா? ஒருவர் பாரத்தை இன்னொருவர் சுமந்து கலாத்தியர் 6:2 வாசிக்கும். ஆகவே அவன் என்ன பண்ணான்னா, தன்னுடைய மகனுடைய பாரத்தை சுமந்தவனாக அவன் என்ன பண்ணுவான்?
உதவியை கேட்பதற்கு விசுவாசத்தோடு இயேசுவிடத்துல வந்தாள் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய அன்பினர்களே, அடுத்தபடியாக இந்த சம்பவத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இயேசுவின் இடத்துல கவனிப்பதற்குரிய விசுவாசம் அவளுக்கு இருந்துச்சு. இயேசுவின் இடத்துல கவனிப்பதற்குரிய விசுவாசம். முதல்ல நம்ம பார்த்தோம் இயேசுவின் இடத்துல வருவதற்குரிய விசுவாசம். இரண்டாவது நம்ம பார்த்தோம் இயேசுவின் இடத்துல உதவியை கேட்பதற்குரிய விசுவாசம். ஏன்னா இயேசுவே சொல்றார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். இப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இயேசுவின் இடத்துல கவனிப்பதற்குரிய விசுவாசம். ஆமென். ஏன்னா மத்தேயு 13:9 வாசிக்கிறோம், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கிறான். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்கிறான். நம்ம அநேக சமயங்கள்ல நாம் விரும்புகிறபடி ரட்சிப்பு இருக்கணும், நாம் விரும்புகிறபடி ஆராதனை இருக்கணும், நாம் விரும்புகிறபடி திருச்சபை இருக்கணும், நாம் விரும்புகிறபடி சன்மார்க்க காரியங்கள் இருக்கணும்னு நம்ம கதை கட்டணும். ஆனா எது எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு நம்முடைய இருதயங்கள் திறந்தது. சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கு நம்முடைய இருதயங்கள். இப்போ வாசிங்க மத்தேயு 13:19 வாசிங்க. மத்தேயு 13:19. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது பொல்லாதவன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன், கற்பார் இடங்களிலே விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறான். ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவன். அப்போ ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன? ராஜ்யத்தின் சுவிசேஷம் வந்து தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் அல்ல குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். ரோமர் 14:17 வாசம். ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இயேசுவினிடத்துல இந்த ஸ்திரீயை போல இயேசுவை கவனிப்பதற்குரிய விசுவாசம் நம்மளுக்கு மிக மிக தேவை. இந்த ஆலயத்துக்கு நீங்க ஏன் வந்திருக்கிறீங்க? போதகர் பேசுவதை கவனிக்கல, மற்ற மனிதர்கள் பேசுவதை கவனிக்கல, இயேசு கிறிஸ்து என்ன பேசுகிறார் அதை கவனிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அப்படி கவனிக்கணும்னா உங்களுக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம். அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம், இயேசுவை விட்டு பிரியாதிருக்க, இயேசு கிறிஸ்துவை விடாப்பிடியாய் பின்பற்றக்கூடிய விசுவாசம் இந்த பெண்ணுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா. இயேசுவை விட்டு நான் பிரியவே மாட்டேன், இயேசுவை விடாப்பிடியாக பின்தொடர்வேன் என்கிற விசுவாசம் இந்த பெண்ணுக்குள்ள இருந்தபடினால அவளுடைய ஜெபத்துக்கு உடனடியாக பதில் வராவிட்டார். ஆமென். அல்லேலூயா. எப்பொழுதுமே நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தாமதிக்கும் போது நாம் இல்லை என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் நிச்சயமா நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்ற சமயத்துல கர்த்தர் நல்ல பதிலை உனக்கு கொடுப்பார். ஆமென். ஆகவே இந்த இடத்துல பார்க்கிறோம், அவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே அப்படின்னு பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, அவள் தீர்மானம் எடுக்கிறாள். அந்த விசுவாசம் என்ன விசுவாசம்? இனி நான் இயேசுவை விட்டு பிரிய மாட்டேன்.
இனி இயேசுவையே பின்தொடர். இந்த விசுவாசம் அவளுக்குள்ள இருந்தது. கர்த்தருடைய நூற்றுக்கணக்கான சீஷர்கள் இயேசுவை விட்டு பிரிந்து விட்டார். கடைசியில இயேசு என்ன பண்றாருன்னா, பேதுருவை பார்த்து நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? யோவான் 6:68 வாசிக்கிறோம். பேதுரு ஒரு ஆணித்தனமான பதில் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போ? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு உனக்கு நிலை பேருடை வாழ்வு வேணுமா? நிலை பேருடை. இப்ப நீ உலகத்தில் பார்க்கிற எல்லாமே அநித்தியமானவைகள். ஆனால் ஆண்டவர் உனக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல, அவன் என்ன பண்ணான்னா, பதில் வராத பொழுது அவன் என்ன பண்ணா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய பெருமை, உன்னுடைய அந்தஸ்து, உன்னுடைய பணம், உன்னுடைய செல்வாக்கு, உன்னுடைய புகழ் எல்லாவற்றையும் இந்த ஆராதனையில் ஆண்டவருடைய பாதத்தில் நீ கொண்டு வருவாய். ஆமென். ஆண்டவரை பணிந்து கொள்ள. ஆமென். சங்கீதக்காரர் சொல்றாரு, அவருக்கு முன்பாக பணிந்து குறிந்து முழங்கால் படியின கனவும் வாழ்க்கை. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையை, பணிவு என்ன குறிக்குது? தாழ்மை. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் என்ன பண்றாரு? கிருபை அளிக்கிறார். இந்த சகோதரி என்ன பண்ணாங்க? முற்றிலுமாக தன்னை மிகப்பெரிய தாழ்மையை அவர்கள் சீஷத்துக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக காண்பித்தார்கள். கர்த்தருடைய பிள்ளை, இந்த ஆராதனையில மன தாழ்மையுடன் நீ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்திருக்க. ஆண்டவரே, நான் என்று சொல்ல எனக்கு எதுவுமே இல்லை. நீர்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்ல முடியும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆமென். அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று யாக்கோபு 4:7 வாசிக்கிறோம். சீஷர்கள் இந்த ஸ்திரீயை அனுப்பிவிட ஆயத்தமாயிருந்தார். காரணம் என்னன்னா, இந்த பெண் அசுத்தமானவள், புறதேசத்தால் ஒரு பாவியானவள். ஆகவே இவளை அனுப்பிவிட வேண்டும். இவள் மதிக்கத்தக்கவள் அல்ல, பாராட்டத்தக்கவள் அல்ல. இயேசு கிறிஸ்துவிடமிருந்து உதவி பெற்றுக்கொள்ள இந்த பெண் பாத்திரவான் அல்ல என்று நினைத்து சீஷர் என்ன பண்ணாங்கன்னா, இவள் பின் தொடர்ந்து வருகிறாளே, இவளை அனுப்பிவிடும் அப்படின்னு. கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்ப வாஞ்சித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பெண்ணுக்குள்ளே இருந்த விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்ப அவர் வாஞ்சித்தார். ஆகவே இயேசு என்ன சொல்றாரு? காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல.
என்ன சொல்ற? ஆண்டவரே, நான் என்ன பண்ண போறேன்? எங்க ஆசீர்வாதம் இருக்குதோ, எந்த மேஜையில ஆசீர்வாதம் இருக்குதோ அந்த மேஜைக்கு கீழே நான். அல்லேலூயா, ஆமென். மேஜையில நாற்காலியில உட்கார்ந்துக்கிறவங்க எல்லாரும் மனுஷன். ஆனா நான் யார் தெரியுமா? நான் ஒரு புற ஜாதியான ஸ்திரீ, நான் ஒரு நாய்க்குட்டி. ஆனா நாய்க்குட்டியா இருக்கிற எனக்கு எப்படியாவது எஜமானுடைய மேஜையிலிருந்து கீழே என்ன விழும்? துணிக்கைகள் விழும். அந்த துணிக்கைகளை பொறுக்கி நான் தெரிவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த சகோதரியினுடைய விசுவாசத்தை நீங்க என்ன செய்யணும்? அல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணாரு? அவருடைய பெரிய மகா பெரிய விசுவாசத்தை அவர் கனப்படுத்தினார். அல்லேலூயா, ஆமென். மகா பெரிய விசுவாசம் என்ன? தேவனுடைய வாக்குத்தத்தங்களிலும் அறிவுபடாத நம்பிக்கை, வல்லமை, ஆற்றலும் சாத்தியமற்ற சூழ்நிலைகளை எதிர்நோக்கி இருப்பினும் மேலும் மிகப்பெரிய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தேவனுடைய அற்புதங்களையும் நிச்சயமாய் கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நீ தேவனுடைய ஆசீர்வாதங்களை தேவனுடைய அற்புதங்களை அனுபவிக்கணும்ன்ற அந்த வாஞ்சை உன் உள்ளத்துல இருக்குமானா நீ என்ன செய்யணும்? ஒரு திறவுகோலை, அந்த திறவுகோல் தான் மிகப்பெரிய விசுவாசம். அல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம், அவளுடைய மிகப்பெரிய விசுவாசத்தை இயேசு கண்ட உடனே அதே மணி நேரத்தில் அவளின் குமார்த்தியை அவர் குணமாக்கினார். குணமாக்கினார் என்ன அர்த்தம்? முழு மனிதனாய் மாற்றினார். நீங்க பைபிள்ல சொஸ்தமாக்கினார், குணமாக்கினார் என்று எந்தெந்த இடத்துல வாசிக்கிறீங்களோ அது சிஎம்சியில மருந்து கொடுத்து சுகமாக்குறாங்க பாருங்க, அது that is not the healing. அல்லேலூயா. ஆனா பைபிள்ல இன்றைக்கு இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து நீங்க மாத்திரை எடுக்கலாம், மருந்து எடுக்கலாம், ஊசி போடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், தெய்வீக சுகம் உங்களுக்கு வேணுமா? தெய்வீக சுகம் வேணும்னா இயேசு என்கிற ஆஸ்பத்திரிக்கு வரும். ஆமென். இங்கதான் உங்களுக்கு பாருங்க, சிஎம்சி மருத்துவமனையில சரீரத்துக்கு மருந்து கொடுக்குறாங்க. ஆனா மனசுக்கு, மனசாட்சிக்கு அவன் மருந்து கொடுக்குறாங்க. வியாதியால் வருகிறவனுக்கு வியாதி எதனால வருதுன்னா மன நிலைமையினால, இருதயத்தின் நிலைமையினால, அதனால்தான் வியாதியே வருது. ஆகினால இந்த இடத்துல பார்த்தோம், அவளை என்ன பண்ணாரு? இயேசு குணமாக்கினார். யாரை? அந்த ஸ்திரீயினுடைய குமார்த்தியை இயேசு என்ன பண்ணாரு? குணமாக்கினார். இன்றைக்கு இந்த இடத்துல நீ வந்திருக்க, உனக்கு சரீரத்தில் வியாதி இருக்கலாம், இல்லாம, ஆனா உன்னுடைய இருதயத்துல, உன்னுடைய மனசுல உனக்கு வேதனை, வலி, பாரம், கவலை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை குணமாக்குவேன். அவர் எப்படி குணமாக்குறார்? சங்கீதம் 107:20 என்ன வாசிக்கிறோம்? அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு என்ன மருந்து தெரியுமா? இந்த வசனம். இந்த வசனம் தான் உனக்கு டானிக்.
இந்த வசனம் தான் உனக்கு மருந்து. ஆனா இந்த மருந்து எப்படி இருக்கணும்? மகா பெரிய விசுவாசத்தோடு. ஆமென். அல்லேலூயா. மருந்து எடுக்கிறதுக்கும் ஒரு தகுதி. இந்த மருந்து எடுக்கணும்னா மருந்துகளுக்கு மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை விட மகா பெரிய விசுவாசம் இந்த வசனத்தின் மேல. அல்லேலூயா. கர்த்தருக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு யார் யார் விசுவாசத்தோடும் இரக்கத்தோடும் இரக்கத்தை வேண்டியும் யார் யார் இயேசுவிடத்தில் வருகிறார்களோ அவர்கள் இயேசுவை சுலபமாக அணுக முடியும். அவர்களுக்கு நிச்சயமாக குணமாகுதல் நடக்கும். நான் சிஎம்சி மருத்துவமனையில வேலை செய்திருக்கும் பொழுது ஒரு ஜபக்குழு எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம். எவ்ரி வெட்னஸ்டே we used to pray together. அதே மாதிரி சிஎம்சி சாப்பல்ல ஒரு ஜபக்குழு. இந்த ஜபக்குழுவுக்கு இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு இளம் தம்பதியர்ல புருஷன் இரத்த சம்பந்தப்பட்ட புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார். அவர் இலங்கையிலிருந்து வந்திருந்தார். டாக்டர்கள் சொல்லிட்டாங்க, உன்னுடைய பூமியில உன்னுடைய வாழ்நாட்களை எண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ உயிரோட இருப்ப. அவங்க கண்ணீர் வச்சாங்க. காரணம் என்னன்னா, இலங்கையில ட்ரீட்மெண்ட் எடுத்து பயனில்லாமல் போறதே சிஎம்சி மருத்துவமனைக்கு வந்து இங்கேயாவது டாக்டர்கள் நல்ல மருந்துகளை கொடுத்து எனக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில அவர்கள் வந்தார்கள். வந்த பொழுது டாக்டர் சொன்னார், தம்பி நீ சாப்பிடாத, இன்னும் சில நாட்கள் தான். அவ கணவன் மனைவி 2 பேருமே இன்னும் குழந்தையோட பிறக்கல. கல்யாணம் ஆகி ஒரு சில மாதங்கள் மாத்திரம் ஆகிடுச்சு. இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், காலையில இந்த செய்தி, மாலையில நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது, அந்த சிற்றாலயத்தில் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த போது எங்களிடத்துல 2 பேரும் வந்தாங்க. நாங்க என்ன பண்ணோம்னா, எல்லா கண்ணீரோடு நாங்க எல்லாரும் என்ன பண்ணோம், அந்த சமூகத்துடைய பாரத்தை எங்க பார மாதிரி எடுத்துக்கிட்டு நாங்க என்ன பண்ணோம்னா, எல்லாரும் ஓடு கதறி அழுது, ஆண்டவரே இந்த சமூகத்துக்கு எப்படியாவது இந்த இரத்த புற்றுநோயை நீங்க மாத்தலாண்டவர் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லி அனுப்பிச்சிருச்சு. அடுத்த நாள் காலையில ரேடி ஆர்வார்டு, அந்த ஆர்வார்டுக்கு போய் ஆர்வார்டுல இருக்கிற டாக்டர் ஒருத்தர் பேரு எனக்கு மறந்துட்டேன், அவர்கிட்ட போய் ராகுல் ஒரு டாக்டர் இருந்தாரு, ரவுல் ஒரு டாக்டர் இருந்தாரு. அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு பிளட் பரிசோதனை செய்தப்போ அந்த ரிசல்ட் வந்தது. வந்த உடனே டாக்டர் கிட்ட கொண்டு போய் ரிசல்ட் கொடுத்த உடனே டாக்டர் அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு அவர் வார்த்தையே சொல்ற. அவர் என்ன பண்ணுகிறார், அவருடைய கண் அப்படியே அகராம விழுந்துச்சு. அவர் கேட்டார், தம்பி இது உன்னுடைய ரத்தமா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், ஆமா. டாக்டரும் ஒரு விசுவாசியா இருந்ததுனால டாக்டர் கேட்டார், நீ எந்த ஜபக்குழுவுக்கு போனியா அப்படின்னு. ஆமா போனேன். பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்துல நாட் ஈவன் எ சிங்கிள் கேன்சரஸ் செல், அந்த ரத்தத்துல ஒரு கேன்சர் உள்ள ஒரு ரத்த அணுக்கள்
பலத்தமாய் இருந்ததை நான் கண்டேன். அல்லேலூயா. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சேப்பல்ல வந்து அவர் சாட்சி சொன்னார். கர்த்தருடைய பிள்ளை, உனக்கு அப்படிப்பட்ட ஆரோக்கியம் வேணுமா? அப்படிப்பட்ட சுகம் உனக்கு வேணுமா? கர்த்தருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யணுமா? இந்த பெண்ணுடைய மகன் பிசாசின் தொல்லையிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிற்பாடு அந்த வீடு அமைதியாக இருந்தது, சமாதானமாக இருந்தது, சந்தோஷம் வந்தது. எல்லாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தார். கர்த்தருடைய பிள்ளையை யோவான் 16:20 என்ன வாசிக்கிறோம்? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை இழந்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை இணைந்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதிய செய்கிறார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதிய செய்கிறார், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்துங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் இயேசுவிடம் விசுவாசத்தோடு நான் இயேசுவை மாத்திரம் உதவி கேட்பதற்கு அவரிடத்தில் விசுவாசம் வைத்து வந்தேன். இயேசுவினிடத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிப்பதற்கு என்னிடத்தில் விசுவாசம் இருக்கும். அவரை பிரியாதிருக்க, விடாப்பிடியாய் அவரை தொடர என்னிடத்தில் விசுவாசம் உண்டு. என் வாழ்க்கையில என் உள்ளத்தில் இருக்கிற மகா பெரிய விசுவாசத்தினால ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் நான் காண்பேன். இயேசு எனக்கு செய்வார். அல்லேலூயா. இப்பொழுது நாம் நம்முடைய பாடல் புஸ்தகத்தில்